இன்னைக்கு நம்ம தோப்புக்குள்ளே கொஞ்சம் வேலை தாங்க பார்த்தேன். என்னன்னா, இந்த ப்ரௌன் சிலையெல்லாம் ஏற்கனவே நான் கட்டினது. அங்கே ஷால் தெரியுது பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு கட்டினேன். ஆட்டுக்குட்டி உள்ளே வந்து ஒரு செடி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆக்குதுங்க. ஸோ நான் என்னென்ன செடி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கஷ்டப்பட்டு தோண்டி பாத்தி எடுத்து போட்டால் கோழி ஒன்றும் இல்லாமல் பண்ணுது. இந்த இது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்களேன். ஏம்மா இதெல்லாம் கொத்தவராங்க. கொத்தவராங்க 2 விதை இல்லை 3 விதை போட்டிருக்கேன். இப்போ 3ல் 3மே வந்திருக்கு. இந்த கோழி என்ன செய்யுதுன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணுது. இங்கே கீரையெல்லாம் போட்டிருந்தேங்க, ஒன்றுமே இல்லை. வந்தா பார்த்தீங்களா, அப்படியே பச்சை பசைன்னு இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக அவ்வளோ தழுத்து வந்தது, ஒன்றுமே இல்லை. இந்த கோழியை நினச்சா அது நம்ம வீட்டு கோழி இல்லை, பக்கத்து வீட்டு கோழி தான் வந்து நம்மளை அநியாயம் பண்ணுது. பத்தாக்குறைக்கு இந்த இவங்க வேற வந்து அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆட்டிகிட்டு வர்றீங்க, போ கிளம்பு போ, அங்கே உனக்கு தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது, கிளம்பு, இங்கேயெல்லாம் வந்துடாத, இது செடிக்குள்ளே வராத, பிச்சு பிடிவேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து இந்த தொட்டிக்குள்ளே வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த சிலையெல்லாம் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே முங்க வைப்பாங்கள்ல 48 நாள், அதுக்கு அந்த நெல் கொடுத்தாங்கங்க. அந்த நெல்லைத்தான் போட்டு வச்சுருக்கேன். சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக. இதையாச்சும் கொத்தாமல் இருக்கட்டும் கோழி. அப்புறம் இந்த டப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, அப்புறம் இந்த 2 கத்தாழைக்கு பக்கத்துலையும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதாவது நிறைய கத்தாழை செடியெல்லாம் வந்து, அப்புறம் இந்த கனகாம்பரத்தில் வைலட் கலரில் வருதுங்க கனகாம்பரம். டிசம்பர் பூ கிடையாது, அது ஒரு விதமான கனகாம்பரம் தான். அது ஒரு மாதிரி கலராக பூத்துச்சு. சரி தண்ணி இனி எதுவுமே இல்லாமல் காஞ்சு போய் இருந்தாலும் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து இது வைக்க போகிறேன், அதனால மிளகா நாற்று. அப்புறம் இந்த செடிங்க அன்னைக்கு வந்துச்சு, இது வந்து ராஜமல்லி. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா செடி முல்லை, அது என்னன்னு தெரில, ஏற்கனவே இருந்தது பட்டு போச்சு. சரி வரட்டும் பார்ப்போம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராமபானம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ராமபானம் வேற இருவாச்சி வேறையாங்க. ஓகே, இது சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. இதுதான் இன்றைக்கோட அப்டேட்டுங்க. இந்த இடம் ஃபுல்லாக இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னா, அந்த கீழே கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் ஃபுல்லாக வந்து நான் அடைக்கணும். அதை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரில. ஆல்ரெடி கம்பி வெளி தான் போட்டிருக்குது, அதுக்குள்ளே கூடி வந்து கோழி வருது பார்த்துக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியலை. இங்கெல்லாம் எனக்கு பேருக்கு தான் பார்த்துக்கோங்க நாய். ஒவ்வொரு நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்தால் விடாது, இது யார் வந்தாலும் வாலாட்டிக்கிட்டு போகுதுங்க. இதுகெல்லாம் என்னத்தை செய். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோழி வருது, உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, இப்போ காட்டுறேன். உங்களுக்கு ஜூமில் காட்டுறேங்க. நான் வந்து நின்னாலே இதுக வந்து பறந்து போயிருங்க. இதுதான் அவங்க வீடு பார்த்தீங்களா. என்னை பார்த்தாலே ஓடிடுங்க, அதெல்லாம் தெரியுதுல்ல. வந்தால் கல்லை விட்டு எரியவா அப்படின்ட்டு கிண்டுனா அப்புறம் என்னத்துக்கு இங்கே வரணும், அநியாயம் பண்ணுது. நீயே ஓடிடு சொல்லிட்டேன் நான், ஓடிடு நல்லா தக்கா தக்கான்னுக்கிட்டு.